ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே 4 கிரகங்கள் இருக்கிறது. இது வரைக்கும் உங்களே அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, பயம், பீதி போய் நம்பிக்கை கூடும், தைரியம் கூடும். எதையுமே துணிச்சல சவால்களை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதற்கான செலவினங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணம் அல்லது பொருள் பறிபோன மாதிரியான காலம் அல்லது திருடு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது நம் கண் முன்னாடி நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. ஸோ அதை வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் அல்லது பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு பின்னாடி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா, ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. பட் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்கும். பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பெரிய லெவலில் பண்ணணும். ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.